அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் கிரக சேர்க்கை மேஷம், கன்னி உள்ளிட்ட 4 ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலை, குடும்ப மகிழ்ச்சி, பாதிப்பு என சிலருக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். ஆகஸ்ட் 5 சிம்ம ராசிக்கு புதன் வக்கர பயிற்சி ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 16 சூரியன் சிம்மத்தில் பயிற்சியாகி ஆட்சி பெறுகிறார். ஆகஸ்ட் 22 கடகத்தில் புதன் பயிற்சி நடக்குது. ஆகஸ்ட் 25 சுக்கிர பகவான் கன்னியில் மாற்றம் நடக்குது. ஆகஸ்ட் 26 மிதுனத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் 29 கடகராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வதற்கும், வேண்டுதல் நிறைவேறுவதற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காதலில் வெற்றி பெற வேண்டும், காதலித்தவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த தெய்வத்தை வழிபட வேணும் என்று பலரும் சொல்வது கிடையாது. இன்னும் சிலர் முருகன், பெருமாள் ஆகிய தெய்வங்கள் தான் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். அதனால் நம்முடைய காதல் கைகூட வேண்டுமென்றால் அவர்களைத்தான் வழிபட வேண்டும் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சிலர் காதலில் வெற்றி பெறுவதற்கு கூட வழிபாடு இருக்கிறதா என ஆச்சரியமாக கேட்பதுண்டு. கண்டிப்பாக உள்ளது. காதலில் வெற்றி பெற வேண்டும், காதலித்தவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறவங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தான். முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமான் கருணை காட்டுவதில், பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதில் முதன்மை தெய்வமாக விளங்குகிறார். ஒரு வில்வ இலையை படைத்து கூட உண்மையான பக்தியுடன் மனமுருகி வேண்டிக் கொண்டால் அவங்களுக்கு சிவபெருமான் அருள் உடனடியாக வழங்கக்கூடியவர். அதனால் எந்த வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற வேண்டும் என்றால் சிவனின் திருவடியை பிடித்தால் போதும், நிச்சயம் நிறைவேறிவிடும். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மகர ராசி. தனது வாத திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் மகர ராசி என்பர்களே, இந்த மாதம் மனதில் புதிய உற்சாகம் உண்டாகும், மனதில் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும், முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும், பணவரத்து எதிர்பார்த்தபடி வரும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். செவ்வாய் சஞ்சாரத்தினால கெட்ட கனவுகள் தோன்றலாம், நட்பாக இருந்தவங்க பிரிந்து போகலாம். சுக்கிரனின் சுகஸ்தான சஞ்சாரம் நல்ல பலனை தரும். தொழில் வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும், எதிர்பார்த்த பணம் சேரும், கடன் பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். மேல் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நல்லது. பிள்ளைகளுக்காக சில பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்கும், அவர்களை அன்புடன் நடத்துவது நல்லது. பெண்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பணவரத்து திருப்தி தரும். கலைத்துறையினருக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம், கவனமாக இருக்கணும். அரசியல் துறையினருக்கு பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்த லாபம் வரும், செயல்திறமை வெளிப்படும், சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு கிடைக்கும். வரவேண்டிய பணம் சேரும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். மனதில் இருந்த கவலை நீங்கும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் இந்த மாதம் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருக்கிறது நல்லது. வீண் அலைச்சலை, காரிய தாமதம் உண்டாகலாம். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். லாப நஷ்டங்களையும் அறிந்து அதற்கேற்றவாறு செயல்படுவீங்க. மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க.
அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது திருவோணம். இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான யோசனைகளையும் காரிய வெற்றியும் வந்து சேரும். மற்றவங்களிடம் பழகும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அவிட்டம் 1-2 பாதங்கள். இந்த மாதம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க. செயல்திறமை அதிகரிக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பரிகாரம். விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு வணங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். மனதில் தைரியம் கூடும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கட்கிழமை, புதன்கிழமை. சந்திராஷ்டம தினங்கள் 6-7. அதிர்ஷ்டமான தினங்கள் 26, 27. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.